கல்வியை தருபவள் என்கிற கணக்கில் கலைவாணியாக, கலை மகளாக, சரஸ்வதி தேவியாக அம்பிகையை கொண்டாடுகிற வழக்கம் மற்ற நவராத்திரிகளில் இல்லை, இந்த சரண் நவராத்திரியில் தான் இருக்கிறது. வசந்த நவராத்திரியில் அம்பிகை கொண்டாடப்படுகிறாள், ஆனால் தனியாக சரஸ்வதி வணக்கம் என்கிற வழக்கம் இல்லை. ஆஷாட நவராத்திரியிலேயும் மாக நவராத்திரியிலேயும் சாகம்பரி என்றும் காயத்ரி என்றும் பவானி என்றும் பல்வேறு விதமாக அந்த அம்பிகை வணங்கப்பட்டாலும் கூட கலைவாணியாக அவளை வணங்குவது வழக்கமில்லை. ஆனால் 9 நாட்களில் 3 நாட்களை சரஸ்வதிக்காக தனியாக வைத்து எங்களுடைய கலைகளையும் அறிவையும் ஞானத்தையும் நீதான் அம்மா விருத்தி செய்து எங்களை நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று கேட்பது இந்த சரண் நவராத்திரி காலத்தில்தான்.